Hi everyone, welcome to Object Oriented Programming class. Please use headphone for better audio quality. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஒர்க்கிங் வித் 2D ஷேப்ஸ் இன் பார்ட் 2. நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒர்க்கிங் வித் 2D ஷேப்ஸ் இன் பார்ட் 1. பார்ட் 1ல் வந்து இன் ஜாவாவில் வந்து ஆப்லெட் கான்செப்ட் யூஸ் பண்ணி எப்படி லைன் ட்ரா பண்ணுறது, ரெக்டாங்கிள் எப்படி ட்ரா பண்ணுறது, ஸ்கொயர் எப்படி ட்ரா பண்ணுறது, சர்க்கிள், எலிப்ஸ், பாலிகன் ஷேப்ஸ்லாம் வந்து பார்ட் 1ல் இருக்குது. பார்ட் 2ல் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஆர்க்ஸ் எப்படி ட்ரா பண்ணுறது, நெக்ஸ்ட்டு கலர் என்ன, டெக்ஸ்ட் என்ன, ஃபாண்ட்ஸ் என்ன, எப்படி வந்து இமேஜை வந்து ஆப்லெட்டில் இம்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மானிட்டர் ஸ்க்ரீனை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, மானிட்டர் ஸ்க்ரீன் சைஸ் நம்ம வந்து கிராஃபிக்ஸ் ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து பிக்சலுங்கிற கான்செப்ட் தெரியணும். பிக்சல்னால் பிக்சர் எலமெண்ட்ஸ். உங்கள் இமேஜ் வந்து உங்கள் மானிட்டர் ஸ்க்ரீனில் எப்படி போய் ப்ளேஸ் ஆகுது, அந்த பொசிஷன் எந்த பொசிஷனில் ப்ளேஸ் ஆகுது, இதெல்லாம் நீங்கள் ஆப்லெட் விட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக மானிட்டரோட சைஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மானிட்டர் ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்கேன், 200 வித் 120 ஹைட்னு கொடுத்துருக்கேன். இப்போ 200 வித் அப்படின்னா ஹரிசாண்டலாக 200 பிக்சல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 120 ஹைட்னா வெர்டிக்கலாக 120 பிக்சல்ஸ் இருக்குதுன்னு அங்கே மீனிங். ஓகே, அப்போ அந்த பிக்சலை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னு அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேபிள் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நீங்கள் இந்த இதை அசீவ் பண்ணிக்க, இது ஒரு மானிட்டர் ஸ்க்ரீன்னு அசீவ் பண்ணிக்கோங்க. மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் ஆப்போசிட்டில், நீங்கள் மானிட்டர் ஸ்க்ரீன் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க. உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்கானது டாப் லெஃப்ட்னு வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்ட் சைடு வந்து டாப் ரைட்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக டாப் லெஃப்ட் அப்படிங்கிறது டாப் லெஃப்ட்டு, டாப் ரைட்டு, இங்கே கீழே வந்து நம்ம பாட்டம் லெஃப்ட், பாட்டம் ரைட்னு அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 200 பிக்சல்ஸ் இருக்குது அப்படிங்கிறேன். எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஆட்டோமேட்டிக்கானது நீங்கள் வந்து 1 2 3 4 அப்படியே ரைட் பண்ணிட்டே வாங்க, இது வரைக்கும் 200 வரைக்கும் போகும். ஓகே, அதுவே ஒய் ஆக்சிஸ்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கானது வெர்டிக்கலாக வர்றது 1 2 3 4 அப்படி இது வரைக்கும் ஒரு 120 வரைக்கும் வரும். ஓகேனா, இதுதான் வந்து உங்களுக்கு பொசிஷன். அப்போ டாப் லெஃப்ட்டோட பொசிஷன் என்னென்னா எக்ஸும் 1 ஒய்யும் 1. டாப் ரைட்டு பார்த்தீங்கன்னா, டாப் ரைட்னா எக்ஸ் வந்து கடைசி வரைக்கும் போயிடும், அப்போ அங்கே அதோட வேல்யூ 200. ஆனால் ஒய் வந்து ஃபஸ்ட்டு ரோவில் தான் இருக்குது, அப்போ ஒய் வந்து 1. பாட்டம் லெஃப்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ், தட் இஸ் எக்ஸ் வந்து கரண்ட் பொசிஷனில் இருக்குது, ஆனால் ஒய் வந்து ஒவ்வொரு ரோவாக தாண்டி 120 ரோவில் இருக்குது, அப்போ 1,120 சொல்லணும். பாட்டம் ரைட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸும் கடைசி பொசிஷன் வந்துட்டு ஒய்யும் கடைசி பொசிஷன், அப்போ 200,120. ஸோ இப்படி தான் நம்ம பிக்சல் கோஆர்டினேட்ஸை வந்து முதல் பார்க்கணும். ஓகே, இதில் வந்து நமக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது காலம் மாரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க, ஒய் ஆக்சிஸ் வந்து ரோ மாரி ரெப்ரசென்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நமக்கு இந்த கான்செப்ட்டுக்கு வந்து மேட்ரிக்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸை மைண்ட் பண்ணால் பெட்டர். நம்ம வந்து வித்து அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கானது நமக்கு காலம், ஹைட்டுன்னா அது நம்ம ரோஸ்னு அசைன் பண்ணிக்கோங்க. திரும்ப நீங்கள் எதனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எந்த ட்ராயிங் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு ஷேப் ட்ரா பண்ணாலுமே இந்த மானிட்டர் ஸ்க்ரீனில் இந்த விண்டோவில் எனக்கு இந்த பொசிஷனில் இப்படி ட்ரா பண்ணி நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம டாபிக் போகிறோம், ஆர்க் கான்செப்ட் போகிறோம். ஆர்க்குன்னா நமக்கு என்ன, ஆக்சுவலாக பை டிஃபால்ட்டாக வந்து ஏதாவது ஒரு ஷேப் வந்து ஒரு ஆர்க்கு ட்ரா பண்ணலாம். ஓகே, இதுக்கு நம்ம 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம், ட்ரா ஆர்க் அண்டு ஃபில் ஆர்க்குன்னு 2 மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு என்னென்ன பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணுறாங்கன்னா டோட்டலாக ஒரு 6 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அதில் இன்ட்டு டாப் லெஃப்ட், இன்ட்டு டாப் லெஃப்ட் பொசிஷன் வேணும், இன்ட்டு வித்து வேணும், இன்ட்டு ஹைட் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட்டு ஸ்டார்ட் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க, இன்ட்டு ஸ்வீப் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க. இன்ட்டு ஸ்டார்ட் ஆங்கிள்னால் எந்த ஆங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எந்த ஆங்கிள் போய் ஃபினிஷ் பண்ண போகிறோம், ஸ்வீப் ஆங்கிள் பண்ணுறோம். இந்த இப்போ ட்ரா ஆர்க்குன்னு ஜஸ்ட் ஆர்க்கு மட்டும் அந்த பொசிஷனை வச்சுட்டு ஆர்க்கு மட்டும் ட்ரா பண்ணும். ஃபில் ஆர்க்கில் என்ன பண்ணால் அந்த கம்ப்ளீட் ஏரியாவில் போய் என்னது பிளாக் கலர் வச்சு ஃபில்லப் பண்ணும். ஓகே, இதில் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா இந்த எல்லா ஆங்கிள்ஸுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிகிரியில் இருக்கணும். ஓகே, 0 டிகிரினா ஹரிசாண்டல் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வேணும்னா ஸ்வீப் ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸில் போகும், நெகட்டிவாக இருந்தால் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வரும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட்ஸ் பேஜ் java.awt ப்ராப்ளம் கிடையாது, ஆப்லெட் பண்ணியாச்சு. அப்போ நெக்ஸ்ட் ஆப்லெட் கோடு எழுதுவீங்க. ஆப்லெட் கோடு வந்து நம்ம கிளாஸ் நேம் சேமாக இருக்கணும், ஆர்க்ஸ் கொடுத்தாச்சு, எக்ஸ்டென்ஸ் ஆப்லெட் கொடுத்தாச்சு. இப்போ ஆப்லெட் வந்து இன்ஸ்டேஷன் ஆப்லெட் நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க, பப்ளிக் வாய்டு பெயிண்ட் கிராஃபிக்ஸ் ஜீன் கொடுத்தாச்சு. நான் உனக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஒரு 5 கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கேயுமே 5 இமேஜஸ் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோ. நம்ம ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காண்டி எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 கமெண்ட் எடுத்துக்கோங்க, ட்ரா ஆர்க்குன்னு கொடுத்துருக்கோம், G.draw arc 10,14 கொடுத்துருக்கேன். அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து 10, ஒய் வேல்யூ வந்து 40. அப்போ வந்து எக்ஸ் வேல்யூ வந்து 10, ஒய் வந்து என்னது 40. அந்த பொசிஷனை ஃபஸ்ட்டு கீழே எடுத்துக்கணும். ஓகே, அப்புறம் வித்து ஹைட் ரெண்டுமே 70 கொடுத்துட்டேன். அப்போ என்னது ஒரு ஸ்கொயர்ஸ் ஒரு ஏரியா கிடைக்கும். அந்த ஏரியாக்குள்ளே ஸ்டார்டிங் ஆங்கிள் வந்து 0ன்னு வச்சுக்கோ.
ஸ்டார்டிங் ஆங்கிள் 0, நான் 75 கொடுத்துருக்கேன். நான் 75 கொடுத்த மீனிங் என்னென்னா எனக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போ நீங்கள் அதை பாருங்கள், அந்த ட்ரா ஆர்க்கும் ஃபில் ஆர்க்கும் நான் ஒரே ஆர்குமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் சேமு, தேர்ட் ஆர்குமெண்ட் சேமு, 4, 5, 6 எல்லாம் சேமு. செகண்ட் மட்டும் பொசிஷன் மாற்றிருக்கேன். ஒய் மட்டும் எனது 40லேருந்து 100 மாற்றிருக்கேன். அப்போ இந்த இமேஜில் வந்து ஃபஸ்ட்டு 2 இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட்டு காலமில் 2 இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. அந்த 2 இமேஜில் மேலே உள்ள ஃபஸ்ட் இமேஜ் வந்து ட்ரா ஆர்க், கீழே உள்ள இமேஜ் வந்து ஃபில் ஆர்க். ஓகே, அப்போ நீங்கள் ரெண்டுமே ஒரே ப்ராப்பர்ட்டி தான். மேலே வந்து என்ன பண்ணியிருக்கோம், 40th பொசிஷனில் வந்து அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி ஆர்க் மட்டும் போயிருக்கு. ஆர்க்குங்கிற ஆட்டோமேட்டிக்காக ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 0லேருந்து 75 டிகிரி போயிருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபில் ஆர்க் வந்து அதே பொசிஷனில் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணி பிளாக் கலரை ஃபில் அப் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் பார்த்தோம். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அது 100,40 கொடுத்துருக்கேன். எக்ஸ் வேல்யூ 100, ஒய் வேல்யூ 40 கொடுத்தாச்சு. சேம் 70, 0, -75 கொடுத்துருக்கேன். அதே நெக்ஸ்ட் ஃபில் ஆர்க் என்ன பண்ணியிருக்கேன், அந்த 40க்கு பதிலாக எனது ஒய் பொசிஷன் இன்னும் பொசிஷன் கீழே இறக்கியிருக்கேன். இப்போ வந்து செகண்ட் காலமில் அதே டயக்ராம். அப்போ செகண்ட் காலமில் அதே டயக்ராம், அந்த செகண்ட் காலம் பாருங்கள், அந்த செகண்ட் ஃபில் ஆர்க்கில் வந்து நமக்கு அந்த பொசிஷன்லாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நெக்ஸ்ட் அந்த அதுக்கு மேலே உள்ள ட்ரா ஆர்க் பாருங்கள், அந்த பொசிஷன் வந்து அந்த மைனஸில் இருந்தால் அது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேர்ட் ஒன் பாருங்கள், G.fill ஆர்க் 250, எக்ஸ் வேல்யூ வந்து 250, ஒய் வேல்யூ 100. அங்கே என்ன பண்ணுறீங்க, விட்த்தும் 50, ஹைட்டும் 50 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 0ன்னு கொடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் ஆங்கிள் வந்து 0. அப்புறம் நான் 270 கொடுத்துருக்கேன். நான் 270 கொடுத்த மீனிங் என்னது, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் போகணும். அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி ஃபில் ஆயிருக்கா. ஸோ இதான் வந்து ஆட்டோமேட்டிக்கான ஆர்க்ஸ் கான்செப்ட். ட்ரா ஆர்க் கமாண்ட் அண்ட் ஃபில் ஆர்க் கமாண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் இதை ரன் பண்ணும்போது என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃபரன்ஸ் ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து நம்ம ஆப்லெட்டில் வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்து ஃபுல்லாகவே ட்ராயிங்ஸ் பார்த்தோம், லைன், ரெக்டாங்கிள், ஷேப்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் ஃபாண்ட். நான் எப்படி டெக்ஸ்ட் டைப் பண்ணுறது, ஃபாண்ட் எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஜாவாவில் வந்து நம்ம ஆப்லெட்டில் வந்து நம்ம ஜாவாவில் வந்து 2 ஃபாண்ட்னு ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கிளாஸை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபாண்ட்டை பற்றி பேசினா ஒரு 3 விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று ஃபாண்ட் நேம் தெரியணும், செகண்ட் ஃபாண்ட்டோட ஸ்டைல் போல்டா, இட்டாலிக்கா, பிளைனான்னு தெரியணும், நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டோட சைஸ், இந்த 3 வேணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாண்ட் வந்து ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. டிஃபால்ட் ஃபாண்ட் என்னென்னா ஜாவாவில் வந்து கொரியர். நெக்ஸ்ட் வந்து டைம்ஸ் ரோமன், ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. டிஃபால்ட் வந்து டிஃபால்ட்டானது கொரியர்னு வச்சுக்கோங்க. ஃபாண்ட் ஸ்டைல் வந்து font.plain, font.bold, font.italic இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கிரியேட் அன் இண்டிவிஜுவல் ஃபாண்ட் ஆப்ஜெக்டாக எப்படி கிரியேட் பண்ணுறோம் பாருங்கள். ஃபாண்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஃபாண்ட் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் நேம் ஸ்மால் எஃப் ஈக்குவல் டு நியூ ஃபாண்ட். நான் என்ன ஃபாண்ட் நேம் கொடுக்குறேன்னா டைம்ஸ் ரோமன் கொடுக்குறேன். அதோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் என்ன கொடுத்துறேன், font.boldன்னு கொடுத்துருக்கேன். ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல் 24 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகுனா, இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து என்னோட ஃபாண்ட் நேம் வந்து டைம்ஸ் ரோமன் கொடுத்தாச்சு, போல்டில் 24 சைஸ். நான் இதுக்கப்புறம் நான் என்ன டிஸ்பிளே பண்ணாலுமே டைம்ஸ் ரோமனில் ஃபாண்ட் போல்டில் வந்து 24ல் பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இந்த ஒரு ஃபாண்ட் தான் இருக்கா. எனக்கு வந்து சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்கும். எனக்கு எல்லா ஃபாண்ட்ஸையும் பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு ஃபாண்ட் நான் வந்து ஸ்ட்ரிங்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன், அரே சைஸ் கொடுக்கல. அப்போ மீனிங் என்னென்னா, உங்களுக்கு எத்தனை ஃபாண்ட்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி சைஸ் ஃபிக்ஸ் ஆயிடும். அப்போ ஃபாண்ட்ஸ் லிஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிளையும் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்டையும் கிரியேட் பண்ணியாச்சு. திஸ் டாட் கெட் டூல் கிட். அப்போ என்ன ஆகுனா, நம்ம சிஸ்டம் 32 இருக்க ஃபாண்ட்ஸ்குள்ளே போயிட்டு கெட் ஃபாண்ட் லிஸ்ட், அங்கே உள்ள எல்லா ஃபாண்ட்ஸுமே இந்த ஃபாண்ட் லிஸ்ட்டில் வந்துடும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்ஸாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் ட்ராயிங் கேரக்டர்ஸ் அண்டு ஸ்ட்ரிங்ஸ். இப்போ நீங்கள் ஃபாண்ட்ஸை பார்த்தாச்சு. இப்போ அதை நீங்கள் ஃபாண்ட்ஸ் என்ன ஃபாண்ட்ஸை எப்படி நம்ம வந்து ட்ரா பண்ணுறது, கேரக்டரை எப்படி ட்ரா பண்ணுறது, இல்லை ஸ்ட்ரிங்கை எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கும்போது அதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரா கேர்ஸ், ட்ரா CHARS, அது வந்து ஒன்லி கேரக்டர் பை கேரக்டர் பிரிண்ட் பண்ணும், ட்ரா பண்ணும். ட்ரா ஸ்ட்ரிங்னு அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் நம்ம ஃபாண்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அந்த ஃபாண்ட் ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம செட் பண்ணிக்கணும். அந்த கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டியில் போய் செட் ஃபாண்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே ஆட்டோமேட்டிக்கானது அந்த ஃபாண்ட்ஸில் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், பப்ளிக் வாய்டு பெயிண்ட் கிராஃபிக்ஸ் ஜின்னு கொடுத்தாச்சு. ஃபாண்ட் ஸ்பேஸ் எஃப்ஸ் ஈக்குவல் டு நியூ ஃபாண்ட் டைம்ஸ் ரோமன் கொடுத்தாச்சு. font.plain கொடுத்தாச்சு, plain text 72 சைஸ் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா, நான் ஃபாண்ட்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அதை நான் செட் பண்ணணும். அந்த கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டிலே செட் பண்ணுறீங்க. G.setFont அப்படி கொடுத்துறீங்க. ப்ராக்கெட்டுக்குள்ள அந்த எஃப் கொடுத்தாச்சுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட்டாக டைம்ஸ் ரோமனில் plain ஃபாண்ட்டில் 72 சைஸில் பிரிண்ட் ஆகும். G.drawString, திஸ் இஸ் த பிக் ஃபாண்ட் சொல்லி டிஸ்பிளே பண்ண. அப்போ அதான் ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் ஆன் த மானிட்டர். அப்போ 10,100 என்ன, எக்ஸோட பொசிஷன் 10, ஒய்யோட பொசிஷன் 100. இந்த பொசிஷனில் போய் என்ன பண்ணுவோம், திஸ் இஸ் பிக் ஃபாண்ட் சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன் பாருங்கள்.
மேலே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாவா டாட் ஆப்ரேட் கொடுத்தாச்சு, ஏடபிள்யூடி கொடுத்தாச்சு, பப்ளிக் கிளாஸ் மெயின் ஃபாண்ட்ஸ் அதை வந்து நம்ம ஆப்லெட் கோட்லேயே டிஃபைன் பண்ணிட்டோம், பப்ளிக் வாய்டு பெயிண்ட் கொடுத்தாச்சு, கிராஃபிக்ஸ் ஜி கொடுத்தாச்சு. இப்போ நான் 4 ஃபாண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டைம்ஸ் ரோமனில் பிளைனில் வந்து 18, செகண்ட் ஃபாண்ட் ஆப்ஜெக்ட் வந்து டைம்ஸ் ரோமனில் போல்டு 18, தேர்டு ஃபாண்ட் ஆப்ஜெக்ட் கொரியரில் வந்து இட்டாலிக் 30, ஃபோர்த்து ஆப்ஜெக்ட் வந்து ஏரியல் பிளாக் போல்டில் போல்டு ப்ளஸ் இட்டாலிக் 28 சைஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், 4மே நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜி டாட் செட் ஃபாண்ட் ஆஃப் எஃப்னு கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் ஒன் செட் பண்ணும்போது டைம்ஸ் ரோமனில் பிளைனா 18, திஸ் இஸ் எ பிளைன் ஃபாண்ட் 10,25 கொடுத்துருக்கேன்னா அப்போ எக்ஸ் வேல்யூ 10, ஒய் வேல்யூ வந்து அது வெர்டிக்கலாக வந்து 25th பிக்சலில் போய் திஸ் இஸ் பிளைன் ஃபாண்ட் பிரிண்ட் ஆயிருக்கா. திரும்ப செட் ஃபாண்ட் ஆஃப் எஃபின்னு கொடுக்குறேன், செகண்ட் கொடுக்குறேன், டைம்ஸ் ரோமன் ஃபாண்ட்டில் போல்டு 18, செகண்ட் லைன் பாருங்கள் போல்டாக பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஜி டாட் செட் ஃபாண்ட் ஆஃப் எஃப்ஐ, தேர்ட் ஒன் கொரியரில் இட்டாலிக் ஃபாண்ட், திஸ் இஸ் அன் இட்டாலிக் ஃபாண்ட் பிரிண்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் ஒன் செட் ஃபாண்ட் ஆஃப் எஃபிஐ, எஃபினா ஏரியல் பிளாக்கில் போல்டு ப்ளஸ் இட்டாலிக் சைஸ் வந்து 28, ஸோ திஸ் இஸ் எ போல்டு இட்டாலிக் ஃபாண்ட் பிரிண்ட் ஆகும். இங்கே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான என்ன படிக்க பாருங்கள், எக்ஸோட பொசிஷன் எல்லாமே நான் 10 வச்சுட்டு ஒய்யோட பொசிஷன் மட்டும் தான் மாற்றிருக்கேன். 25th பிக்சல், 50th பிக்சல், 75 பிக்சல், 100th பிக்சல்லாம் ஒவ்வொரு லைனாக பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா நம்ம ஒய்ங்கிறது என்னது நமக்கு வந்து ரோஸ் தானே, ஒவ்வொரு ரோஸாக நம்ம 25 ரோஸ் தாண்டி எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டெப் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கம்பைல் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் ரன் பண்ணுறீங்க, அவுட்புட் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் மெத்தட்ஸ். ஃபாண்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கெட் ஃபாண்ட்னா உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், செட்னா செட் பண்ணுறது, கெட்னா கரண்ட்டாக என்ன ஃபாண்ட் இருக்குன்னு பார்த்துக்கலாம், கெட் நேம் அவர் நேம் என்ன, சைஸ் என்ன, சைஸ் 20 30 பார்த்துக்கலாம். ஸ்டைல் வந்து என்னது பிளைனா போல்டா இட்டாலிக்கா இல்லை போல்டு இட்டாலிக்கா 0 1 2 3 நாள் கொடுத்துக்கலாம். இஸ் பிளைனான்னு செக் பண்ணுறீங்க, இஸ் போல்டான்னு செக் பண்ணலாம், இஸ் இட்டாலிக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரன் டைமில் செக் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் மெட்ரிக் கிளாஸ். இந்த ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் கிளாஸுங்கிறது ஒரு மெயின் ப்ராப்பர்ட்டி. இதுக்காண்ட நீங்கள் ஒரு ஃபாண்ட்டை நீங்கள் டிஸ்பிளே பண்ணுறீங்கன்னா அந்த இதோட மெயின் பர்பஸ் என்ன, நம்மளே ஓனாக ஒரு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, அப்போ நம்ம ஆல்ரெடி ஃபாண்ட்டுங்கிற கிளாஸை பார்த்தாச்சு. ஃபாண்ட் மெட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு லைனை ஒரு வேர்ட்ஸை ரைட் பண்ணுறீங்க, அந்த வேர்ட்ஸை ரைட் பண்ணுற லைன் வந்து பேஸ் லைன் அப்படிம்பாங்க. அந்த பேஸ் லைனுக்கு கொஞ்சம் லெட்டர்ஸ் வந்து கீழேயும் போகலாம், கொஞ்சம் லெட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மேலேயும் ஆக்குபை பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் மெஷர் பண்ணுறது தான் ஃபாண்ட் மெட்ரிக்ஸ். ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் வந்து எஃப் மெட்ரிக்ஸ். நீங்கள் ஃபாண்ட்டை க்ரியேட் பண்ணால் ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் கிளாஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, எஃப் மெட்ரிக்ஸ், கெட் ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் ஆஃப் எஃப்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபாண்டோட மெட்ரிக்ஸ் ஃபுல்லாக வந்துடும். இதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்ட்ரிங் வித் ஆஃப் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கீங்க, ஒரு கிவன் ஸ்ட்ரிங்கோட வித் என்னென்னு பார்க்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்சலில். கேரக்டர் வித்னா அது கிவன் ஏ கேரக்டர், ஒரு கேரக்டருக்கு எத்தனை வித் இருக்குது, தட் இஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிக்சல். கெட் அசன்ட் இருக்குது, டிசன்ட், இந்த 2 பாயிண்ட் மெயினான விஷயம். அசன்ட்னா என்ன அப்படின்னா நம்ம பேஸ் லைன் ரைட் பண்ணுறீங்களே, இந்த பேஸ் லைன் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கேன். ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது அந்த கீழே உள்ள 2 கர்வுமே ஆட்டோமேட்டிக்கானது, இதுதான் பேஸ் லைன். அந்த பேஸ் லைன் வந்து பேஸ் லைனுக்கு மேலே உள்ள ஃபுல்லாக லெட்டர்ஸ் வந்து அசன்ட் அப்படிம்பாங்க. அதே நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து பிஎல்னு கொடுத்தீங்க, அந்த பி வந்து அந்த பேஸ் லைன்லேருந்து கொஞ்சம் மேலே போகும், கீழே வராது. அதாவது டிசன்ட் தான் என்ன மீனிங் அப்படின்னா அந்த பேஸ் லைனுக்கு கீழே உள்ள ஏரியா. அப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் பிக்யூலாம் ரைட் பண்ணேன்னா பேஸ் லைனுக்கு கீழே வந்து அந்த பியில் உள்ள லைன், கீழே உள்ள லைனில் வருதா, தட் இஸ் த ட்ராப் பிலோ த பேஸ் லைன். இதெல்லாம் வந்து டிசன்ட் அப்படிம்பாங்க. இப்போ கெட் லீடிங்னா என்ன அப்படின்னா, லீடிங்னா ஒரு ஸ்பேசிங் பிடித்த டிசன்ட் ஆஃப் ஒன் லைன், ஒரு இதோட ஒரு லைனில் டிசன்ட் ஆஃப் த லைனும் அண்ட் நெக்ஸ்ட் லைனோட அசன்ட், இந்த 2க்குள்ள கேப் தான் லீடிங் அப்படிங்கிறது. ரிட்டர்ன்ஸ் லீடிங் ஃபார் த ஃபாண்ட், த ஸ்பேசிங் பிடித்த டிசன்ட் ஆஃப் ஒன் லைன் அண்ட் த அசன்ட் ஆஃப் அனதர் லைன் தான் அது லீடிங். ஹைட்னா மீனிங் என்னது, எல்லாத்தையும் சம் பண்ணுறீங்க, அசன்ட்டு டிசன்ட்டு ப்ளஸ் லீடிங் வேல்யூ இதெல்லாம் சம் பண்ணினா கெட் த ஹைட் ஆஃப் த கேரக்டர். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுறோம். நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். இது என்ன ப்ரோக்ராம்னு பாருங்கள். மேலே இம்போர்ட் பண்ணியாச்சு, ஆப்லெட் கோடு கொடுத்தாச்சு, என்னோடய கிளாஸ் நேம் வந்து சென்டர்னு கொடுத்தாச்சு, பப்ளிக் வாய்டு பெயிண்ட் கிராஃபிக்ஸ் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபாண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் வந்து ஃபாண்ட் ஸ்பேஸ் எஃப், டைம்ஸ் ரோமனில், ஃபாண்ட் பிளைனில் 36. ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் என்ன பண்ணுறோம், எஃப்எம் ஈக்குவல் டு கெட் ஃபாண்ட் மெட்ரிக்ஸ் எஃப்னு கொடுத்தாச்சு, ஜி டாட் செட் ஃபாண்ட் எஃப் கொடுத்தாச்சு. நான் ஸ்ட்ரிங் என்ன கொடுக்குறேன், திஸ் இஸ் ஹவு த வேர்ல்டு எண்ட்ஸுங்கிற மெசேஜ் நான் டிஸ்பிளே பண்ணணும். நான் எப்படி டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த விண்டோவில் வந்து திஸ் இஸ் ஹவு த வேர்ல்டு எண்ட்ஸ்னு சொல்லி போட்டிருக்கோம். அந்த லைன் பாருங்கள், அந்த விண்டோஸ் சென்டராக இருக்குது, வெர்டிகலாக பார்த்தாலும் சென்டராக இருக்குது, ஹரிசாண்டலாக பார்த்தாலுமே சென்டராக இருக்குது. இதுக்கு தான் நம்ம கோடிங் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ண போகிறீங்க. உங்களோட வித் வந்து 200 கேரக்டர் வச்சுக்கோங்க. உங்களோட வித் வந்து 200 கேரக்டர்ஸ், பட் உங்களோட ஸ்ட்ரிங் லென்த் வந்து 100 கேரக்டர்ஸ். அப்போ வந்து 200 - 100 போச்சுன்னா ரிமைனிங் 100 ஸ்பேஸ் இருக்கும். அந்த 100 ஸ்பேஸ் ஃப்ரண்ட்லேயும் கொடுக்கணும், 100 ஸ்பேஸ் பேக்லேயும் கொடுக்கணும். அதுக்கான கமெண்ட் தான் போட்டிருக்க பாருங்க. இன்ட்டு எக்ஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்கோமா, எக்ஸ் ஸ்டார்ட் வந்து சைஸ் டாட் வித், அப்போ வந்து வித் எடுத்துக்கிறோம்,
மைனஸ் அந்த ஸ்ட்ரிங் வில்த்தை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். டிவைட் பை 2 போட்டாச்சுன்னா இங்கே டிவைடட் பை 2 போட்டாச்சுன்னா அந்த ஸ்பேஸ் கொடுத்துரும். ஓகே, எனக்கு அந்த 100/2 போட்டாச்சுன்னா ஃப்ரண்ட்டில் 50 ஸ்பேஸ், எண்டில் ஒரு 50 ஸ்பேஸ் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துடுது ஒய்ங்கிறது நமக்கு வந்து வெர்டிக்கல் லைன்னா நமக்கு சென்டராக வேணும். ஹைட்டை டிவைட் பை 2 போட்டால் போதுமா? சைஸ் ஆஃப் ஹைட் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா டோட்டல் இந்த 100 ஹைட் இருந்தால் 100/2னா 50th லைனில் போய் உங்களுக்கு எல்லாம் பிரிண்ட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ஜி டாட் ட்ரா ஸ்ட்ரிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட் நம்ம எஸ் பாஸ் பண்ணுறீங்க. எஸ்ங்கிறது ஸ்ட்ரிங்கு, எக்ஸ் டாட் ஒய் ஸ்டாட் ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு சென்டராக பிரிண்ட் ஆகும். இந்த விண்டோவை நீங்கள் மினிமைஸ் பண்ணாலும் சரி, மேக்ஸிமைஸ் பண்ணாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் போய் ப்ளேஸ் ஆகும். ஓகே, நான் கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கலர் கிளாஸ்ங்கிற ஒரு மெயின் கான்செப்ட். நம்ம ஜாவா வந்து 24 பிட் கலரை சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் பேசிக்காக கலர்னால் மெயினாக 3 பேசிக் கலர்ஸ், ரெட்டு, க்ரீன், ப்ளூ, இந்த 3 வச்சுக்கோங்க. இதை 3 வச்சு தான் பிளான் பண்ணுவோம். இந்த ரெட்டு, க்ரீன், ப்ளூ 3யுமே 0 காம்பினேஷனில் மிக்ஸ் பண்ணால் பிளாக், 3யுமே 100% மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒயிட். நீங்கள் வந்து ரெட்டு, க்ரீன், ப்ளூக்கு வந்து என்னென்னா ஒவ்வொரு கலருக்கும் நமக்கு 8 பிட் அசைன் பண்ணுறோம். அப்போ 3 கலருக்கு 24 பிட். அதனால தான் ஜாவா வந்து சப்போர்ட் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெட் கலர் மட்டும் வேணும்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் 255 வச்சுட்டு க்ரீனுக்கும் ப்ளூக்கும் 0 கொடுத்தா ரெட் கலர் வந்துடும். நெக்ஸ்ட் கலர் டாட் ஒயிட் அப்படிங்க. கலர் டாட் ஒயிட்னு கொடுத்தீங்கன்னா 3யும் 255 போட்டோன்னா நான் கெட் பண்ணுறது ஒயிட் கலர் கிடச்சிரும். அதில் என்னென்ன காம்பினேஷன் சம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கலர் டாட் ஒயிட்டு போட்டால் RGB 3மே 255, பிளாக்னா 3மே 0, லைட் க்ரீனா 3மே 192, கலர் டாட் கிரேனா 128. ஸோ இந்த மாதிரி பல காம்பினேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இதில் நீங்கள் வந்து இந்த காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஹவ் டு யூஸ் அ நம்பர் 0 to 255, எந்த நம்பர்னாலும் கொடுக்கலாம். ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு கலர் கிடைக்கும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லோ கலர் வேணும்னா எல்லோ கலர் வந்து நீங்கள் ரெட்டையும் க்ரீனையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா 255, கொடுத்தனா உங்களுக்கு எல்லோ கலர் கிடைக்கும், மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அப்போ இந்த கலர்லாம் க்ரியேட் பண்ணும்போது நானுங்களே வேல்யூ பாஸ் பண்ணலாமா? கலர் ஸ்பேஸ் C = நியூ கலர் ஆஃப் 140, 140 எப்படியும் கொடுத்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் 140 கொடுத்துறேன், இட் கிரியேட்ஸ் அ டார்க் க்ரே. ஓகேங்க, நான் வந்து 0 to 255 தான் கொடுக்கலாமா? கிடையாது, இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. 0 1 வரைக்கும் கொடுக்கலாம். 0 1, 0.0 1.1. அப்போ இங்கே எனக்கு 0.0 ரெப்ரசன்ட் பண்ணுறது 0, அந்த 1.0 ரெப்ரசன்ட் பண்ணுறது 255. நீங்கள் 0.5 கொடுத்தோன்னா மீனிங் என்னது 127. ஸோ இந்த கான்செப்ட் தான். ஸோ அதே நீங்கள் அந்த இன்டிஜருக்கு பதிலாக ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெஸ்டிங் அண்ட் செட்டிங் த கரண்ட் கலர்ஸ். இப்போ கரண்ட்டாக என்ன கலர் இருக்குதுன்னு பார்க்கணும். ஜி டாட்ஸ் செட் பண்ணுறாங்க செட் கலர். நெக்ஸ்ட் கெட் கலர்னு கொடுத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் கலர் என்னென்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்லெட் விண்டோட பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணும், ஃபோர்க்ரவுண்ட் கலர் என்ன வேணும். பை டிஃபால்ட்டாக ஆப்லெட்டோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கும், ஃபோர்க்ரவுண்டுக்கு வந்து பிளாக் கலராக இருக்கும். அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், கெட் பண்ணிக்கலாம், எல்லா ப்ராசஸும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்பிளேயிங் இமேஜ் இன் அன் ஆப்லெட். ஓகே, ஒரு நீங்கள் இது வரைக்கும் டெக்ஸ்ட்டு பார்த்து இல்லை ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ண முடியுமா? அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை டிஸ்பிளே பண்ணணும். நம்ம ஒரு இமேஜை முதல் கேப்சர் பண்ணி ஒரு இடத்துல லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து ட்ரா இமேஜுங்கிற மெத்தட். அதில் ஒரு 4 ஆர்குமெண்ட் இருக்குது. இமேஜ் இருக்குது, int x, int y. நெக்ஸ்ட் வந்து இமேஜ் அப்சர்வர். இமேஜ் அப்சர்வர் வந்து இஸ் யூஸ் டு ட்ரா த ஸ்பெசிஃபைட் இமேஜ். ஓகே, இல்லை 4th ஆர்குமெண்ட் தான் இமேஜ் அப்சர்வர்னாங்க. அந்த கெட் இமேஜ் நெக்ஸ்ட் வந்து ஹவு டு கெட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த இமேஜ்னா பப்ளிக் இமேஜ் கெட் இமேஜ். அப்போ இமேஜுங்கிற ஒரு கெட் இமேஜிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு இமேஜை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு URL கொடுத்தோன்னா கரஸ்பாண்டிங் இமேஜ் ஃபைல் நேம் கொடுத்தா போதும். அதுக்கு நம்ம 2 மெத்தட் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. பப்ளிக் URL கெட் டாக்குமெண்ட் பேஸ், URL கெட் code base. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து return the URL of the document in which applet is embedded. செகண்ட் வந்து return the base URL. ஓகே, ஒரு கோடிங் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஜாவா AWT கொடுத்தாச்சு, ஜாவா ஆப்லெட் கொடுத்தாச்சு, ஆப்லெட் கோடு கொடுத்தாச்சு, பப்ளிக் கிளாஸ் டிஸ்பிளே இமேஜ் எக்ஸ்டெண்ட் ஆப்லெட் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட் நான் இமேஜுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணுறேன், பிக்சர் சொல்லி கொடுங்க. பப்ளிக் வாய்ட் INIT இனிஷியலைசேஷன். ஓகே, நம்ம இது வரைக்கும் பெயிண்ட் மட்டும் கொடுத்துருப்போம், இனிஷியலைஸ் பண்ணுறோம். அந்த இமேஜ் பிக்சருக்கு வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம் கெட் இமேஜ் ஃபங்க்ஷன் வழியாக. நெக்ஸ்ட்டு கெட் டாக்குமெண்ட் பேஸ், 1.jpg. அப்போ என்னென்னா அந்த 1.jpgங்கிற ஃபைல் வந்து அப்சர்வர் வந்து பிக்சரில் போய் ஸ்டோர் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பெயிண்டில் நம்ம வந்து மேப்பில் ட்ரா பண்ணால் கண்டிப்பாக பெயிண்ட் ஃபங்க்ஷன் தான். பப்ளிக் வாய்ட் பெயிண்ட் கிராஃபிக்ஸ் ஜி டாட் ட்ரா இமேஜ் பிக்சர். அப்போ வந்து நான் பிக்சரில் என்ன பண்ணியிருக்கேன் 1.jpg கொடுத்துருக்கேன். அதோட XY கோஆர்டினேட்ஸும் X-ம் 30, Y-ம் 30. அங்கே பாருங்கள், அந்த இமேஜ்லேயே பாருங்கள், கொஞ்சம் XY கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருக்கும், 30 ஸ்பேஸ் கொடுத்துருக்கும். அந்த திஸ்ங்கிறது கரண்ட் ஆப்ஜெக்ட்மே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கும். இங்கே டிஸ்பிளே இமேஜ் டாட் ஜாவா அண்ட் 1.jpg ஃபைல் ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே ஸ்டோர் பண்ணுங்கள், ஈஸியாக ரன் ஆயிரும். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறீங்க, அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, இந்த அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிடும். நீங்கள் எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு நீங்கள் கிடச்ச அவுட்புட் வரும்.
Now conclude the session. நம்ம discuss about the 2D shapes in Java and applet. இது வச்சு என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா இன்றைக்கி வந்து நம்ம how to draw the arcs draw பண்ணுறது, கலர்ஸ், டெக்ஸ்ட், ஃபாண்ட்ஸ் அண்ட் இமேஜ் வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுற appletல இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.